நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. கவனிங்கள், நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்தோம். மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம். மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அரண்களை தர்க்கங்களையும் தேவனை அறிகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதாய் இருக்கிறோம். அவன் சொல்ல திரும்பியும் அந்த அரணை வாசிக்கிறேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுதுகிற எல்லா ஏற்றிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதாய் இருக்கிறோம். அவன் சொல்றேன், உங்களுடைய தலைநகரம் எது என்று. எது உங்களுடைய தலைநகரம்? எது உங்கள் தலைநகரம்? எண்ணங்கள். Mind is your capital. Mind is your capital. நம்ம எண்ணங்களை குறித்து கவலைப்படுறதே இல்லை. ஆண்டவரே கடன் இல்லாம வாழணும், ஆண்டவரே நல்ல வேலை கிடைக்கும், ஆண்டவரே நல்ல சம்பளம் வரணும், வரம் வரணும், பிள்ளைக்கு தௌரி கேட்காத மாப்பிள்ளை வரணும், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்னென்னாலும் யோசிப்பேன், என்னன்னாலும் நான் மனசுக்குள்ள கற்பனை பண்ணுவேன், கனவு காணுவேன். அது என்ன செய்ய போகுது? உங்களுடைய எண்ணம் நல்ல தலைப்பு. என்ன தலைப்பு தெரியுமா? எந்த தலைநகரத்தை நீங்கள் கைப்பற்றுவீர்களோ, when it is in your control, you are the king. When it is in the enemy's control, எதிரி என்று உங்கள் தலைநகரத்தை கைப்பற்றுகிறார், அன்று நீங்கள் அவனுக்கு அடிமை. ஆனா இது ஒரு நாள் நடக்கிறது. ஒரே ராத்திரியில தமாந்தமா தலைநகரத்தை கைப்பற்றணுமா, இனிமேல் ஜோசுவா சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. அவன் வேவுக்காரர்கள் நடத்த வேண்டும், உள்ளே அரண்களை கட்ட வேண்டும். யார் இந்த வேவுக்காரர்கள்? எது அவன் கட்டுகிற அரண்? எண்ணங்கள். எண்ணங்களை அனுப்புகிறான், தர்க்கங்களை ஏற்படுத்துகிறான், வேற்றுமையை ஏற்படுத்துகிறான். நிறைய எண்ணங்களால் அவன் தனக்கென்று உங்கள் மனதிலே ஒரு அரணை கட்டுகிறான். அரணை கட்டி எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள பண்ண போறேன், கேபிட்டலைஸ் பண்ண போறேன். ஆசைப்பட்டு